Hi friends, வெல்கம் டு எழுநதி சமையல். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய சோயாபீன்ஸ் பருப்பை வச்சு தான் ஒரு தால் நம்ம செய்யலாம் வாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய அந்த சோயாபீன்ஸ் பருப்பை அதில் இருக்கிற ஏதாவது கல், இந்த பச்சை கலரில் பயிரெலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எல்லாமே பொறுக்கி எடுத்து வச்சுட்டு வெயிலில் காய வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பருப்பு வந்து கெட்டே போகாது. உங்களுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வரவே வராது. இப்போ வாங்க இந்த தால் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு குக்கரில் ஒரு 80 கிராம் அளவுக்கு, ஒரு கப்பு அளவுக்கு நான் இந்த சோயாபீன்ஸ் பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம என்ன அடுப்பு எதுவும் பற்ற வைக்கல. அது கழுவிட்டு வந்த பருப்பு கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் ரொம்ப முக்கியம், அப்போ தான் ருசி நமக்கு நல்லா கிடைக்கும். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 5 வரமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பச்சை மிளகாவும் வரமிளகாவும் தான் காரத்திற்கு நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்திற்கு ஏற்ப கூடவோ குறைவோ நீங்கள் பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கோங்க. அது வெந்து வரத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம வைக்க போகிற அந்த தாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறேன், அதனால் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பார் இந்த பருப்பு வந்து அதிகமாக தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்சர் அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ தான் நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் முதல்ல வேக வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா விசில் போட்டு ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே விடுங்க. அப்போ தான் பூ மாதிரி நல்லா வெந்து வரும். 5 விசில் வெந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லாவே நம்ம சேர்த்த பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, வரமிளகாய், புளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் மசிக்கும் போதே நல்லா மசிஞ்சு வந்துடும். ரொம்ப நீங்கள் போட்டு கடையணும் போகணும்லாம் உங்களுக்கு கஷ்டப்படவே தேவையில்லை. ஒரு கரண்டியை வச்சு மசிச்சாவே எல்லாமே மசிஞ்சிடும். அப்படி உங்களுக்கு கரண்டியை வச்சு மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியல அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மத்து இருக்கும். மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சிங்க அப்படின்னா ஒரு 2 கடை கடைஞ்சிங்கனாவே உங்களுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மசித்து நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு மட்டும் பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப திக்காக இருக்குது, கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு அது கூட ஆட் பண்ணிக்கோ. நல்லா கொதித்த தண்ணியை அது கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. திரும்பி கொதிக்க வைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இப்போ இந்த தாலுக்கு வந்து ஒரு தாளிப்பு நம்ம பார்த்துடலாம். ஒரு வானலில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த குக்கிங் ஆயில் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் வெங்காய வடகம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வீட்டிலலாம் அம்மாலாம் வெங்காயம் வடகம் போடுவாங்க. அந்த வடகத்தை தான் நான் தாளிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த வடகம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி அது கூட சேர்த்து வதக்கிட்டு நீங்கள் சாம்பாரில் சேர்த்துடலாம். இந்த வெங்காய வடகம் சேர்க்கும் போது அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹையில் வச்சு தாளிச்சிங்க அப்படின்னா பொரிஞ்சிரும், கருகி போன மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாம்பாரில் இப்போ சேர்த்துடலாம். அந்த பருப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சோயாபீன்ஸ் பருப்பில் செய்த டால் ரெடி ஆகிடும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விருப்பப்பட்டு செய்டுவாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம்ப்பா, என்ன செய்கிறது போகிறதுன்னு யோசனையாக இருக்கும்போது இதை நீங்கள் இந்த பருப்பு இருந்துச்சுன்னா போதும், டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த பருப்போட ஸ்மெல்லாம் எதுவுமே வராது. நம்ம நார்மல் துவரம் பருப்பில் செய்கிற மாதிரியே இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சொல்லக்கூட அளவுகளோடு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராகவே வரும். இந்த அளவில் வந்து ஒரு 5 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள். நல்லா சமைங்க, நல்லதே சாப்பிடுங்க.